இந்திய திரைப்படங்கள்ல அதிக வசூல் செய்த திரைப்படங்கள் என்னன்னு தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். 10வது இடத்துல 27 ஜூன் 2024ஆம் ஆண்டு நாகஸ்வின் அவர்கள் இயக்கத்துல வெளிவந்த தெலுங்கு திரைப்படமான கல்கி 2898 AD. பிரபாஸ், அமிதாப் பச்சன், கமலஹாசன், தீபிகா படுகோன் நடிச்ச இந்த திரைப்படம் 600 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு 1042 கோடி வசூல் செய்திருக்கு. 9வது இடத்துல 25 ஜனவரி 2023ஆம் ஆண்டு சித்தார்த் அவர்கள் இயக்கத்துல வெளிவந்த ஹிந்தி மொழி திரைப்படமான பதான். ஷாருக் கான், தீபிகா படுகோன், ஜான் ஆபிரகாம் நடிப்புல வெளிவந்த இந்த திரைப்படம் 250 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு 1050 கோடி வசூல் செய்திருக்கு. 8வது இடத்துல 7 செப்டம்பர் 2023ஆம் ஆண்டு அட்லி அவர்கள் இயக்கத்துல வெளியான ஹிந்தி மொழி திரைப்படமான ஜவான். ஷாருக் கான், தீபிகா படுகோன், விஜய் சேதுபதி, நயன்தாரா நடிப்புல வெளிவந்த இந்த திரைப்படம் 300 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு 1148.32 கோடி வசூல் செய்திருக்கு. 7வது இடத்துல 14 ஏப்ரல் 2022ஆம் ஆண்டு பிரசாந்த் நீல் அவர்கள் இயக்கத்துல வெளியான கன்னட மொழி திரைப்படமான KGF Chapter 2. யாஷ், ஸ்ரீநிதி, சஞ்சய் தத் நடிப்புல வெளிவந்த இந்த திரைப்படம் 100 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு 1250 கோடி வசூல் செய்திருக்கு. 6வது இடத்துல 25 மார்ச் 2022ஆம் ஆண்டு SS ராஜமௌலி அவர்கள் இயக்கத்துல வெளியான தெலுங்கு மொழி திரைப்படமான RRR. ராம் சரண், ஜூனியர் NTR நடிப்புல 550 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் 1300 கோடி வசூல் செய்திருக்கு. 5வது இடத்துல 5 டிசம்பர் 2025ஆம் ஆண்டு ஆதித்யா தார் அவர்கள் இயக்கத்துல வெளியான ஹிந்தி மொழி திரைப்படமான துரந்தர். ரன்வீர் சிங், அக்ஷய் கண்ணா, சஞ்சய் தத் நடிப்புல வெளியான இந்த திரைப்படம் 2 பாகங்களும் சேர்த்து 250 கோடி பட்ஜெட்ல உருவாகி இருக்கு. இதுல முதல் பாகமான இந்த துரந்தர் திரைப்படம் மட்டும் 1428 கோடி வசூல் செய்திருக்கு. 4வது இடத்துல 5 டிசம்பர் 2024ஆம் ஆண்டு சுகுமார் அவர்கள் இயக்கத்துல வெளியான தெலுங்கு மொழி திரைப்படமான புஷ்பா 2. அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தானா, ஃபகத் ஃபாசில் நடிப்புல 500 கோடி பட்ஜெட்ல உருவான இந்த திரைப்படம் 1800 கோடி வசூல் செய்திருக்கு. 3வது இடத்துல 28 ஏப்ரல் 2017ஆம் ஆண்டு SS ராஜமௌலி அவர்கள் இயக்கத்துல வெளியான தெலுங்கு மொழி திரைப்படமான பாகுபலி தி கன்க்ளூஷன். பிரபாஸ், ராணா தகுபதி, அனுஷ்கா, ரம்யா கிருஷ்ணன், நாசர் மற்றும் சத்யராஜ் அவர்கள் நடிப்புல வெளியான இந்த திரைப்படம் 850 கோடி பட்ஜெட்ல உருவாகி 1810 கோடி வசூல் செய்திருக்கு. 2வது இடத்துல 19 மார்ச் 2026ஆம் ஆண்டு ஆதித்யா தார் அவர்கள் இயக்கத்துல வெளியான ஹிந்தி மொழி திரைப்படமான துரந்தர் தி ரிவெஞ்ச். ரன்வீர் சிங், சாரா அர்ஜுன், அர்ஜுன் ராம்பால், சஞ்சய் தத் நடிப்புல வெளியான இந்த திரைப்படம் நான் முன்னாடியே சொன்னது போல இந்த படத்தோட முதல் பாகமான துரந்தரோட சேர்த்து 250 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட திரைப்படம். உலக அளவுல 1882.44 கோடி வசூல் செய்திருக்கு துரந்தர் தி ரிவெஞ்ச். முதல் இடத்துல 23 டிசம்பர் 2016ஆம் ஆண்டு நிதிஷ் திவாரி இயக்கத்துல வெளியான ஹிந்தி மொழி திரைப்படமான தங்கல். ஆமீர் கான், பாத்திமா சனா ஷேக், தானியா மல்ஹோத்ரா, ஜாயிரா வாசிம், சாக்ஷி தன்வார் ஆகியோர் நடிப்புல 70 கோடி பட்ஜெட்ல உருவான இந்த திரைப்படம் உலக அளவுல 2200 கோடி வசூல் செய்திருக்கு. இந்த படத்தோட முக்கால்வாசி வசூல் சீனாவில தான் வந்திருக்கு. அங்க மட்டும் 1231 கோடி வசூல் செய்திருக்கு தங்கல். 10 வருடங்களா தங்கல் படத்தோட வசூல் சாதனையை எந்த படத்தாலையுமே முறியடிக்க முடியல. இந்த தங்கல் படத்தோட இயக்குனர் நிதிஷ் திவாரி தான் இப்ப 4000 கோடி செலவுல 2 பாகங்களா எடுக்கப்படுற ராமாயணம் திரைப்படத்தின் இயக்குனர். இந்த படங்கள் போட்ட பட்ஜெட் எடுத்தாலே இந்த வசூலை தாண்டலாம். அது நடக்குமான்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.